ஏ ப்ரெஸ் பண்ணும்போது மல்டி கலர் எரியுது, அதே பி ப்ரெஸ் பண்ணும்போது டைரக்ட் பிக்சல் எரியுது. ஸோ இப்போ நம்ம டைரக்ட் பிக்சல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதே பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும், ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ பி ஏ ஏல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபேன் ஓடுதான்றதை பார்ப்போம். பாருங்கள், அந்த ஃபேன் நமக்கு ஓடுது. ஸோ இதுதான் அந்த கிட்டு. ஸோ நீங்கள் வாங்கும் போது இந்த கிட்டு வரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ரிமோட் வரும். பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, தெரியுதுங்களா? 12 வோல்ட்டு கிரவுண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட். இது வந்து அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிமோட்டில் மொத்தம் 4 பட்டன் இருக்கும். ஸோ இதை அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து 4 பட்டன் இருக்கும். இதில் ஏன்றது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு சிக்னல் வந்து போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3ன்னு இருக்கு பாருங்கள். COM, NCனா நார்மலி க்ளோஸ்டு, NOனா நார்மலி ஓப்பன். இப்போ வந்து காமன், அதாவது அது காமனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏசியோ டிசியோ நாங்கள் சொன்னோம் இல்லையா, 230 வோல்ட்டு ஆர் 30 வோல்ட்டு டிசின்றதை நீங்கள் இந்த காமனில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த சர்க்யூட் எனக்கு ஓப்பன் ஆகணுமா, அதாவது நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணும் போது எனக்கு வந்து ஓப்பன்னா ஒரு பல்ப் எடுத்துக்கோமே, பல்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரியணும் அப்படின்னா நீங்கள் NO, அதாவது நார்மலி ஓப்பனில் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ NC அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ்டுனா நீங்கள் இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் போட்டால் எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி அதாவது க்ளோஸ் ஆகும், அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியுது நிறுத்தும். அந்த மாதிரி நீங்கள் ஆன் கண்டிஷனில் இருக்கும் போது உங்களுக்கு ஆனில் இருக்கணும் அப்படின்னா நார்மலி ஓப்பனில் போட்டுக்கோங்க. ஸோ சாரி, நார்மலி க்ளோஸர் போட்டுக்கோங்க. க்ளோஸில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து க்ளோஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் கரண்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த போர்டு கரண்ட் கொடுத்து நீங்கள் காமனில் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாவே அது எரியும். ஸோ நான் அது போக போக சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்குது. 1 2 3ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ சேனல் வச்சுக்கோங்களேன், 4 5 6ன்றது பி சேனல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஒரு சேனலுக்கும் இந்த 3 ஒரு சேனலுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்ளையன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்ளையன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ ஏசியாக இருந்தால் 250க்குள்ளேயும் டிசியாக இருந்தால் 30 வோல்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிலே கொடுத்துருக்காங்க. 4 ரிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணும் போது இதுலேருந்து ஒரு சிக்னல் போயிட்டு அதை டிரான்ஸ்மிட் ஆகி ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான கோடிங் வந்து உள்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து அது கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடினோ வச்சும் மேக் பண்ணலாம். ஒரு கிட்டாக இருக்கும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ அடுத்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். சொன்னேன் இல்லையா 12 வோல்ட் அதுக்கு நம்ம கொடுக்கணுன்றது. அவுட்புட்டில் பாருங்கள் 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரிலே சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுப்போம். இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா ப்ளஸும், இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா கிரவுண்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு பாருங்கள், இது வந்து ரீசெட் சுவிட்ச். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன் ஸ்டேஜுக்கு போயிடும், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறதுல நமக்கு தேவையும் கிடையாது. ஃபிக்சல் எல்இடியை ஒரு எஸ்எம்பிஎஸோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கே தெரியும். இதை எப்படி நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணிடலாம். ஏசி சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகுதான்றது செக் பண்ணிடலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. ஸோ இந்த சுவிட்ச் பண்ணுற வேலையை தான் நம்ம அந்த ரிலே கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிக்சலு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் பிக்சல் எல்இடி எடுத்திருக்கேன். ஸோ இது என்னன்றது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இதுக்குள்ளே டேட்டா இருக்கும், நம்ம பவர் சப்ளை கொடுத்தா மட்டும் போதும். இதுக்குமே பாருங்கள் நான் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டேரெக்டாக அந்த ரிலே போர்டு கூட கனெக்ட் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக நான் ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் பிக்சல் எல்இடி நமக்கு நல்லா எரியுது. ஸோ இந்த 2 லைட்டுமே நம்ம இப்போ ரிலே கூட கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனெக்டர் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக ஒரு ஒயர் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு சுவிட்சு நம்ம வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம், மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கொடுத்துட்டு கீழே அதுக்கான ஃப்ளக் பாயிண்டில் கொடுத்துருப்போம். அதாவது அந்த சுவிட்ச் போடும்போது 2 டச் ஆகும்போது நமக்கு அந்த லைட் எரியும் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இங்கே என்னடானா டிஃப்ரெண்ட்டாக 3 பின்னு கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏபியில் கொடுக்குறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இப்படி வரும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், காமனில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ காமனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினே நம்ம கொடுக்கலான்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது மெயின் சப்ளை கொடுத்துட்டு, ஸோ இந்த ஒயர் எதுக்குன்னா பக்கத்தில் இருக்க சுவிட்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்காக நான் இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. பக்கத்து சர்க்யூட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கணும். அதே நான் சொன்னேன் இல்லையா, சிஓஎம்மில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏ சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஓஎம்மில் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பி சர்க்யூட்டில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்போல்லாம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ இது வந்து சுவிட்சை ஒர்க் ஆகும். அதாவது எனக்கு ஒரு சிக்னல் வந்துச்சு, அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுலேருந்து ஒரு சப்ளை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் எல்இடியில் பவர் சப்ளைலேருந்து வர எர்த்தும் மெயின் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல எர்த்தும் கொடுக்கலாம், மெயினும் கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் எர்த்து தான் கொடுப்பாங்க, மெயின்றது கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் ஆப்போசிட்டாக கொடுக்குறேன். ஸோ எர்த்துன்றதை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து இந்த ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து வர எர்த்து டேரெக்டாக ஃபிக்ஸட் எல்இடிக்கு போயிடும். ஸோ இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களா க்ளோஸ் பண்ண போகிறீங்களா அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் தான், அதாவது ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுப்போம், அதாவது ரிலேக்கு பவர் சப்ளை கொடுப்போம். ஸோ ரிலே போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது அந்த ஃப்ளக் பாயிண்ட் எடுத்து வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏ வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஏ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஏ வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இல்லை இதோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் எல்இடியும் கனெக்ட் பண்ணியாச்சு, டேரக்ட் ஃபிக்ஸட் எல்இடியும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபிக்ஸட் எல்இடி அதாவது மல்டி கலர் ஃபிக்ஸட் எல்இடி நான் ஏல கனெக்ட் பண்ணியிருக்கேன், டேரக்ட் ஃபிக்ஸட் எல்இடி பியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் தெரியும், ஏ ப்ரெஸ் பண்ணும்போது மல்டி கலர் எரியுது, அதே பி ப்ரெஸ் பண்ணும்போது டேரக்ட் பிக்சல் எரியுது. ஸோ இப்போ நம்ம டேரக்ட் பிக்சல் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அதே பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும், ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்போ பி ஏ. ஸோ உங்களுக்கு வேணுன்றது ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர்லேருந்து 25 மீட்டர் வரும். இண்டோருக்குள்ளே அப்படின்னா 25 மீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே அவுட் சைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50 மீட்டர் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சர்க்யூட் இருக்குது. நீங்கள் டி அண்ட் சி ப்ரெஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் ஆன் ஆஃப் ஆகும். இப்போ நான் எதுவும் கனெக்ட் பண்ணல, ஸோ இதுக்காக தான் நான் யூஸ் பண்ணேன். அடுத்து இந்த ரிலே போர்டில் ஒரு சுவிட்ச் பாக்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளக் பாயிண்ட் பாருங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரிலேயில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கனெக்ஷன் தெரியுதா, காமனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து வர அதாவது மெயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கொடுத்துருக்கேன், எர்த்து மட்டும் சென்டரில் பிரித்து கொடுத்துருக்கேன். ரிலேக்கு வந்து பாருங்கள் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிலே வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஒரு 12 வோல்ட் டிசி அடாப்டரை வச்சுட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு பவர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சுவிட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சுவிட்ச் பாக்ஸை அந்த ரிலேவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபேன் ஓடுதான்றதை பார்ப்போம். பாருங்கள் அந்த ஃபேன் நமக்கு ஓடுது. ஸோ அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கும் இண்டிகேட்டர் இது உங்களுக்கு தெரியும். மறுபடியும் நான் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும் பாருங்கள். ஸோ ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் 4 அப்ளைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சுவிட்ச் பாக்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து 10 ஆம்ஸ்க்குள்ளே அந்த அப்ளைன்ஸ் வந்து 10 ஆம்ஸ்க்குள்ளே 250 வோல்ட்டுக்குள்ளே பார்த்துக்கணும். ஏசியாக இருந்தால், டிசியாக இருந்தால் 30 வோல்ட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே இந்த ஃபேனை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணும்போது நீங்கள் எப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு உங்கள் தமிழ். பாய்.